அதாவது நிலைமை என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் ஆல்ரெடி 31 இருக்காங்க. ஜனநாயக கட்சி வந்து கிட்டத்தட்ட 10 இருக்கிறாங்க. 31 பிளஸ் 10 41. 6 சுயேட்சைகள் இருக்கிறாங்க. மாறி இங்க ஓட்டு அளிச்சுட்டாங்கன்னா 47. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சிரும்ல. அமித்ஷா கூட வந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு உடனடியாக அங்க விரைந்து செல்கிறார் என்று சொன்னால், நட்டாவும் இப்ப அங்க கேம்ப் அடிச்சிட்டாரு. காரணம் அங்க வந்து ஆட்சி கவிழ போதுங்கனால வந்துடுச்சு. இப்ப குதிரை பேரம் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இப்ப 40 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா பிஜேபியில, அந்த 40 எம்எல்ஏக்கள் நமக்கு தகவலின் அடிப்படையில பாதி எம்எல்ஏக்கள் 20க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தலா இருக்கிறாங்க. அந்த பார்மர்ஸ் சொல்லக்கூடிய விவசாய போராட்டத்திற்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்ப அவர்களும் பிஜேபியை விட்டு உடையக்கூடிய நிலைமை இருக்குது. அப்ப பிஜேபியுடைய கூடாரம் காலியாக போகுது. இந்த நிலையில்தான்